மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி மாவு செஞ்சு போராக இருக்குங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ராகியில் மாவு அரைச்சி பாருங்கள், இட்லி நல்லா வரும். அப்படி நல்லா சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் தாங்க செய்கிறேன். நான் நைட்டே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். காலையில் பார்த்தா நல்லாவே புளிச்சிருச்சு. ஆனால் என்ன சட்னி செய்கிறதுதாங்க தெரியல. நம்ம சும்மாவே நார்மல் தோசைக்கு 2 சட்னி தான் செய்வோம். இது வேறு ராகி இட்லியாச்சு. கண்டிப்பாக 2 சட்னி தான் செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நான் இதுக்கு என்ன சட்னி பண்ணேன்னா, என்னோடய ஃபேவரட்டான கார சட்னி, அப்புறம் எனக்கு பிடிக்காத தேங்காய் சட்னியும் பண்ணேங்க. ஒரு டவுட்டில் தான் செஞ்சேன். ஆனால் சீரியஸாக இந்த 2 காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த 2 சட்னியும் சிம்பிள் தாங்க. அதனால் குயிக்காக முடிச்சுட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி என்னமோ சாஃப்டாக தான் வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சுங்க. சரின்னு அடுத்த நாள் மார்னிங் தோசை ஊற்றி பார்த்தேங்க. வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனால் நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ராகி இட்லி செஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கார தூக்கலாக போடுங்க. அவ்வளோதாங்க.